தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிதி அமைச்சர் அவர்கள் சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார்கள். அப்போது நிதி அமைச்சராக இருக்கிற நானும் நிதி அமைச்சர் அவர்களும் கண்ணந்தனத்து அவர்களும் தூத்துக்குடி பகுதியில் நாங்கள் அந்த புயல் வெள்ளத்தை நாங்கள் தான் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 13 நாள் அங்கே நாங்கள்லாம் முகாமிட்டு பணிகள் ஆக்கியிருந்தோம். அங்கேயே அம்மையார் வந்தாங்க. ஒரு நாள் பூரா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் செய்தாங்க. இந்த அவல நிலையெல்லாம் பார்த்தாங்க. இந்த இயற்கை சீற்றம் எந்த அளவுக்கு அந்த மாவட்டத்தை பாதித்து இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தாங்க. ஆனால் பயணம் போனவங்க பணமே கொடுக்கல. சென்னை ஒட்டி 4 மாவட்டத்தில் சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரியும் இயற்கை சீற்றம் எவ்வளோ பெரிய மக்களுக்கு இடர்பாடுகள் எவ்வளவு அழிஞ்சு போயிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மாவட்டம் திருவண்ணாமலை எந்த மாவட்டம்? நம்ம மாவட்டம் தான். அங்கே நிலச்சரிவு இது வரைக்கும் ஏற்படாத நிலச்சரிவே ஏற்பட்டது. ஒரே குடும்பத்தில் 7 பேர் இருந்தார்கள். என்ன புண்ணியத்தாங்க என்ன செய்யுது? அதனால் நம்முடைய கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிற மொழியை அது மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் முறையாக நம்ம கேடுகிற மொழி அதெல்லாம் சேரலன்றதான். அரசியல் வைத்துக்கொண்டு அரசியல் செய்பவர்கள் ஏதாவது நாங்கள் பணம் கொடுத்தா தான் கட்டுறாங்கன்னு அவங்க அப்பா வீட்டிலேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பணம் தான் அது எந்த நிதியாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து சென்ற பணத்தை தான் நாம் முறையாக நம்ம கேட்கிறோம் மொழிய வேறொன்றும் அல்ல அப்படின்றது தான் என்னுடைய பதில். அது சம்பந்தமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நேரடியாக பிரதமரை பார்த்து கடிதம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிதி அமைச்சர் அவர்கள் சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார்கள். அப்போது நிதி அமைச்சராக இருக்கிற நானும் நிதி அமைச்சர் அவர்களும் கண்ணந்தனத்து அவர்களும் தூத்துக்குடி பகுதியில் நாங்கள் அந்த புயல் வெள்ளத்தை நாங்கள் தான் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 13 நாள் அங்கே நாங்கள்லாம் முகாமிட்டு பணிகள் ஆக்கியிருந்தோம். அங்கேயே அம்மையார் வந்தாங்க. ஒரு நாள் பூரா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் செய்தாங்க. இந்த அவல நிலையெல்லாம் பார்த்தாங்க. இந்த இயற்கை சீற்றம் எந்த அளவுக்கு அந்த மாவட்டத்தை பாதித்து இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தாங்க. ஆனால் பயணம் போனவங்க பணமே கொடுக்கல. சென்னை ஒட்டி 4 மாவட்டத்தில் சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரியும் இயற்கை சீற்றம் எவ்வளோ பெரிய மக்களுக்கு இடர்பாடுகள் எவ்வளவு அழிஞ்சு போயிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மாவட்டம் திருவண்ணாமலை எந்த மாவட்டம்? நம்ம மாவட்டம் தான். அங்கே நிலச்சரிவு இது வரைக்கும் ஏற்படாத நிலச்சரிவே ஏற்பட்டது. ஒரே குடும்பத்தில் 7 பேர் இருந்தார்கள். என்ன புண்ணியத்தாங்க என்ன செய்யுது? அதனால் நம்முடைய கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிற மொழியை அது மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் முறையாக நம்ம கேடுகிற மொழி அதெல்லாம் சேரலன்றதான். அரசியல் வைத்துக்கொண்டு அரசியல் செய்பவர்கள் ஏதாவது நாங்கள் பணம் கொடுத்தா தான் கட்டுறாங்கன்னு அவங்க அப்பா வீட்டிலேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பணம் தான் அது எந்த நிதியாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து சென்ற பணத்தை தான் நாம் முறையாக நம்ம கேட்கிறோம் மொழிய வேறொன்றும் அல்ல அப்படின்றது தான் என்னுடைய பதில். சேற்காடு மருத்துவமனை கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. கட்டுமானம் முடிஞ்ச உடனே அதுக்கு வேண்டியவர்கள்லாம் அடுத்தவர் நாங்கள் எப்போ முழுமை பெற்ற உடனே அதை திறக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு.